வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல லாங் டெர்ம்ல ஒரு பங்க வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும்? அப்படிங்கிறத நெறைய பேர் கன்ஃப்யூஷனா இருக்குன்னு கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு ஒரு பணம் 3 ஆண்டுகளோ, 5 ஆண்டுகளோ தேவைக்கு அதிகமாக இருக்குங்கிற பட்சத்தில மட்டும் தான் நீங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும். ஸோ அப்படிப்பட்ட பணத்த நீங்க என்ன மாரி விஷயங்கள பார்க்கணும்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வளருது அப்படிங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? நம்பர் 1 அது சேல்ஸு எவ்வளவு க்ரோ ஆகுது? போன ஆண்டு ஒரு ரூ. 100,00,00,000 சேல்ஸ் பண்றாங்கன்னா, இந்த ஆண்டு அது 105 110 120 இல்ல 150 வளர்ந்துகிட்டு இருக்குதா அப்படிங்கிறத நீங்க ட்ராக் பண்ணணும். இத நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவ தான் ட்ராக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுல Q1, Q2, Q3, Q4 4 காலாண்டுகள்ல அதனுடைய வளர்ச்சி தொடர்ச்சியா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணணும். சரி, ஓகே நண்பர்களே. சேல்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்கா அப்படின்னா, சேல்ஸ் கிடையாது. அதனுடைய ப்ராஃபிட்டும் இப்ப ரூ. 100,00,00,000 பண்ணும்போது அது எவ்வளவு? ரூ. 5,00,00,000 ப்ராஃபிட் பண்ணுச்சா? ரூ. 10,00,00,000 பண்ணுச்சா? அதே 150,00,00,000 பண்ணும்போது அது எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுச்சு? 15,00,00,000 20,00,00,000 அல்லது அதே 5,00,00,000 அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுவுமே உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இந்த 2 விஷயமுமே அந்த கம்பெனியினுடைய குரோத்த காட்டுது. அந்த பிசினஸ் ஹேபிட் பேஸ்டு பிசினஸா இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த 2 விஷயங்கள வச்சு நீங்க ஃபில்டர் பண்ணாலே ஏகப்பட்ட அன்வான்டட் கம்பெனிகள்லாம் வெளில போயிரும். அடுத்து 3வதா ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன். இதுதான் கடன். "கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்ங்கிற மாரி கடன் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அளவுக்கு மீறி கடன் உள்ள கம்பெனிய வாங்குனோம்னா, கண்டிப்பா நம்ம எதிர்காலத்தில ஒரு மிகப்பெரிய நஷ்டத்த சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். 3வது விஷயம் முடிஞ்சிருச்சுங்க. 1 சேல்ஸ் குரோத்து, 2வது ப்ராஃபிட் குரோத்து, 3வது கடன் லெவல் எவ்வளோ? சரி, இதெல்லாம் விடுங்க. மொத்தமா நான் போட்ட தொகை ரூ. 100 அப்படின்னா, எனக்கு எல்லா செலவும் போக நிகரமா எவ்வளோ நிக்குது? ரூ. 10 நிக்குதா? ரூ. 20 நிக்குதா? ரூ. 30 நிக்குதா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இது நம்ம பேங்க்ல ஒரு ரூ. 100 போட்டா எவ்வளோ வருஷத்துக்கு கிடைக்குது? ரூ. 7 கிடைக்குது. அப்ப நம்ம ரிஸ்க் உள்ள மார்க்கெட்ல போடும்போது, அது 15 அல்லது 20க்கு மேலேயோ ஒரு தொடர்ந்து 10 ஆண்டுகள் உள்ள கம்பெனியை செலக்ட் பண்ணி போட்டோம்னா, இட் வில் பி மோர் பெட்டர். உங்களுக்கு 2 ஆண்டுகள் அல்லது 3 ஆண்டுகள்ல அதிகபட்சம் 5 ஆண்டுக்குள்ள உங்க பணம் 2 மடங்கு, 3 மடங்கு வளருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி கம்பெனி எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ மொத்தம் 4 விஷயம் சொன்னேன். ஸோ இது மாரி ஒரு 20 பாராமீட்டர வச்சு எதிர்காலத்தில பெட்டர் ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய கம்பெனிய கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்க பார்க்கலாமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் கண்டிப்பா ஆதாயம் அடையலாம். பயிற்சி மிகவும் முக்கியம். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி. தேங்க் யூ.